அடுத்ததாக களர்நிலத்து பிறந்த உப்பினைச் சான்றோர் விளைநிலத்து நெல்லின் விழுமிதாகக் கொள்வர். கடைநிலத்தோராயினுங் கற்றறிந்தோரை தலைநிலத்து வைக்கப்படும். அதாவது களர்நிலம் என்பது பயனற்ற உப்பு நிலம், அதாவது சவர் நிலம். அமிலத்தன்மை, காரத்தன்மை என்பன வாய்ந்த பயிர்ச்செய்கைக்கு பொருந்தாத நிலம். அவ்வாறான நிலத்தில் விளைகின்ற உப்பினை சான்றோர்கள் நெல்லின் விழுமிதாகக் கொள்வர். அதாவது நெல்லுக்கு ஒப்பானதாக அதன் பயனை கொள்வர். அதனை நெல்லை போன்று மதிப்பர். இதன் பொருள், ஒரு பொருள் விளைகின்ற இடத்தை அல்ல, அந்த விளைபொருளின் மூலம் கிடைக்கின்ற பயனை சான்றோர்கள் பெரிதாக கொள்ளுவர். எனவே எந்த சூழ்நிலையில் கிடைக்கின்றது என்பது முக்கியமல்ல, அங்கிருந்து என்ன பயன் கிடைக்கின்றது என்பதே முக்கியமானதாக கருதப்படுகின்றது. மீன் விற்ற காசு நாராது, நாய் விற்ற காசு குரைக்காது என்கின்ற பழமொழிகள் தமிழ் மொழியில் உண்டு. அதன் அர்த்தமும் இதே போன்றதே. அதாவது ஒரு பொருளின் பயனையே சான்றோர் மிக முக்கியமானதாக கொள்வர். அது எந்த இடத்திலிருந்து வந்தது என்பதனை பெரிதாக அவர்கள் கருதுவதில்லை. எனவே நாமும் இதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னவெனில், பயனில்லாததாக நாம் கருதும் விடயங்களிலிருந்து கிடைக்கின்ற நல்ல பயனை நாம் நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதனை நாம் உரிய வகையில் பயன்படுத்துவோமாக இருந்தால் அது நமக்கு நன்மையே பயக்கும். அதாவது பயனில்லாத நிலத்தில் விளைகின்ற உப்பை போல. உப்பு மிகவும் பயனுடையது, அது நல்ல பல குணங்களை உடையது. எனவே நாம் அந்த இடத்தில் அந்த நிலத்தினை பார்க்காமல் அங்கே கிடைக்கின்ற பொருளினையும் அதனுடைய பயனினையும் பார்க்க வேண்டும். இதன் பொருளை இன்னும் நன்றாக நோக்குவோமாக இருந்தால் நாம் தரமற்றது என நினைக்கும் விடயங்களிலிருந்து கூட மிக பல நல்ல விடயங்கள் கிடைக்கும். உதாரணமாக, ஒரு வண்ணத்து பூச்சியானது முட்டை, குடம்பி, கூட்டுப்புழு, நிறையுடலி ஆகிய 4 பருவங்களை கொண்டது. இதில் கூட்டுப்புழு பருவமான அந்த மயிர்கொட்டி பருவத்தை பெரிதாக யாரும் விரும்புவதில்லை. எனினும் அது வண்ணத்து பூச்சியாக மாறிய பிறகு அதனை எல்லோரும் விரும்புகிறோம். இங்கும் அதனது பயனையே நாம் பார்க்கிறோம். எனவே நாம் பொருட்களை தெரிவு செய்கின்ற போது அவற்றினுடைய மூலத்தினை அதிகமாக கொள்ளாமல் அதனுடைய பயனை, இறுதி பயனை நாம் உற்று நோக்க வேண்டும். இதன் பொருள், நாம் தேவையற்ற அல்லது நீதியற்ற விடயங்களை, கெட்ட விடயங்களை செய்ய வேண்டும் என்பது அல்ல. ஒரு பொருள் இயற்கையாக மாற்றமடைகின்ற போது அது நல்ல நிலை ஒன்றிற்கு வருகிறது. அந்த நிலையில் அதனையும் நல்ல பொருளாகவே கொள்ள வேண்டும். இதனாலேயே குற்றம் செய்தோரும் மனம் வருந்தி மனம் திருந்துகின்ற போது அவர்களும் நல்லவர்களாக கொல்லப்பட வேண்டும் என்ற கோட்பாடும் உள்ளது. திருடனாயிருந்து பின்னர் நாரத முனிவரின் வழிகாட்டுதலுடன் முனிவராகி இராமாயணத்தை இயற்றியவர் வான்மீகி முனிவர். அதேபோல தவறான வழியில் வாழ்ந்து தற்கொலை செய்ய முயன்று முருகனால் காப்பாற்றப்பட்டு திருப்புகழ் பாடியவர் அருணகிரிநாதர். இவர்கள் எல்லோருமே இறைவனின் அருளாசியை பெற்றவர்கள். அப்போது அவர்கள் முன்னர் இருந்த நிலையை இறைவன் மன்னித்து தற்போது உள்ள நிலையில் அவர்களை ஏற்றுக்கொண்டார். அதுபோன்றே சான்றோரும் தற்போது கிடைக்கும் பயனை ஆராய்ந்து அதன் மூலத்தை பார்க்காது அந்த பொருளை, அந்த நபர்களை சான்றோராக ஏற்றுக்கொள்ளும். விதைக்கின்ற போது நாம் நிலம் பார்த்து விதைக்க வேண்டும். அதே போல பொருளை பெறுகின்ற போது, அதாவது அறுவடை செய்கின்ற போது அதனை பயன் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதே நமது வாழ்க்கைக்கு அது பயனுடையதாக அமையும். நன்றி, வணக்கம்.
இந்த காணொளி தளத்துக்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாயின் அதனை சப்ஸ்கிரைப் செய்யவும். இக்காணொளியை நீங்கள் விரும்பியிருந்தால் லைக் செய்யவும், ஏனைய நண்பர்கள் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.